மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நடந்து முடிஞ்ச எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கான ரிசல்ட் வந்து 12/4/2025 வெளிவந்துச்சு. அதில் 126 அவுட் ஆஃப் 150க்கு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து மாநிலத்தில் முதல் மார்க்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்தப்போ 126 மார்க் தான் எனக்கு வந்துச்சு. ஒரு 8 கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணியும் எனக்கு அதே மார்க் தான் வந்துச்சு. ஒரு 130க்கு மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 126 தான் வந்துச்சு. இதுவே ரொம்ப பெருசாக ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தது தான். நல்ல மார்க்கு தான். ரொம்ப சந்தோஷம். நானும் சரி, என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், ஹஸ்பண்ட், மாமியார், பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் சந்தோஷம். எங்கள் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அவங்களுக்கு கூப்பிட்டு எல்லோரும் இவ்வளோ மார்க் எடுத்து சொன்னேன். அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. என்னை அவங்க கால் பண்ணி அவங்களும் என்னை யூஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணது முக்கியமான காரணம். இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் குரூப் ஸ்டடி. நான் 126, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஸ்ரீகாந்த் செங்கல்பட்டு 117, நாகப்பட்டினம் காயத்ரி 114 எடுத்துருக்குறாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் நைட் ஸ்டடி பண்ணுவோம். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 o'clock to 12 வரைக்கும் நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுவோம். அன்னைக்கு கிளாஸில் என்ன நடந்துச்சோ அதுக்கான கொஸ்டின் கேட்கறது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டோம். அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. கிளாஸ் எப்படி நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் பண்ணுற மாதிரி ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், தொடர்ந்து கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல், நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எக்ஸாம் முந்தின அன்னைக்கும் கூட எங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஒரு ரிவிஷன் கொடுத்தாரு சார். கடைசியாக வந்து ஒரு 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 ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்தா ரொம்பவே எல்லாத்துக்குமே, எனக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. என்னுடைய மார்க் வந்து இங்கிலீஷில் 27. இது ஒரு ரொம்ப முக்கியம் சார். மற்ற ஸ்டாஃப்ஸுமே வந்து எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நடத்துக்கும் போது செலக்டட் டாபிக் மட்டும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் எங்களை புரிய வைக்கிறதுக்கும் பண்ணாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எது தேவையோ அதையும் கொடுத்தாங்க. நல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. ஒவ்வொரு அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு தான் கிளாஸ் நடத்துனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப முக்கிய காரணம். அப்புறம் குரூப் ஸ்டடி பண்ணதுக்கு சாரே சொன்னாங்க, குரூப் ஸ்டடி தான் ரொம்ப வந்து ஒருத்தங்க எவ்வளோதான் வந்து அவங்களா படிச்சுட்டே இருந்தாலும் வந்து நம்ம ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டா வந்து அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து நம்ம கிளாஸ் இருக்கிறவங்க குரூப்பில் இருக்கிறவங்களே சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து படித்தோம். 3 பேர் சேர்ந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம். அவங்களுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் மேக்ஸிமம் வந்து கிளாஸ் டைமில் டெஸ்ட் வைக்கும்போது சண்டே டெஸ்ட் வைப்பாங்க. சண்டே டெஸ்ட் வைக்கும்போது மேக்ஸிமம் வந்து கிளாஸ் அந்த டெஸ்ட்லேயும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். அவங்களும் அந்த அக்கா அவங்களுக்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுமே அந்த டாப் 10க்குள்ளே அவங்களும் வந்துடுவாங்க. எப்பவும் அவங்களும் வந்துடுவாங்க. நான் என்னுடைய எய்ம் எப்போவுமே வந்து ஸ்டேட் லெவல் இருக்கும்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டேன். ரொம்ப நினச்சது அதுதான். அதுவே நடந்திருக்குது. சாரும் ஆயிட்டா வந்து சொல்லுவார், நம்ம இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்க நம்ம இன்ஸ்டியூட் சேர்ந்தவங்க தான் வந்து ஸ்டேட் லெவலில் மார்க் எடுப்பீங்கம்மா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். என் ஃப்ரெண்ட்ஸும் நான் கிளாஸ் லெவலில் டெஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லி என்னை அவங்களுமே வந்து ஒரு மோட்டிவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நான் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகவே இல்லை. அப்படி நினைக்கும் போது ஒரு சில டைம் கேஸ் வந்துச்சு, எக்ஸாம் டிலே ஆச்சு. அப்போல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது சாரும் சரி மற்ற எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இல்லை, நீங்கள் சாதிக்கலைன்னு யாருமே சாதிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஒரு மோட்டிவாக இருந்தாங்க. நம்ம எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சைடு வந்து நாங்கள் யாருமே என் குடும்பத்தில், என் குடும்பம் சரி எங்கள் வீட்டுக்கார குடும்பம் சரி எங்கேயுமே வந்து நான் படித்த சரௌண்டிங் கிடையாது. இருந்தாலும் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் அண்ணனுங்களும் படிக்க, ஹஸ்பண்டும் படிக்கல, நான் படிக்கணும்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேயும் ஹெல்ப் பண்ணாங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாமியார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் மார்க் எடுத்துருக்கலாம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் மார்க் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டேட் மார்க் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா அவங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் என் பசங்க வந்து எனக்கும் பையன் 10th படிக்கிறான். அவன் வந்து அவங்க படிக்கிறோம், அவங்க படிப்பை பார்க்கலாங்கும் போது நாம படிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல நான் ஃபீல் பண்ணும்போது வந்து நாம வந்து நல்ல மார்க் எடுத்து நம்மளை பார்த்து நம்ம பையன் வந்து நம்ம பசங்க இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவை வந்து செல்ஃப் மோட்டிவா நானே அது பண்ணிக்கிட்டேன். அவங்களுமே நம்ம அம்மா படிக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்களே பண்ணிக்கிற மாதிரி அவங்களே தயார்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தங்க நம்ம எக்ஸாமுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறோம் அப்படின்னா
நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு என்னதான் நல்லா படித்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை, மோட்டிவேஷன் தேவை, சப்போர்ட் தேவை. எனக்கு வந்து கைடன்ஸ் வந்து லோகோ அகாடமி சார் மூலமாக ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிது. அப்புறம் கைடன்ஸ் மோட்டிவேஷன் வந்து சார் மூலமாக கிடைச்சிது. என் ஃப்ரெண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணாங்க. கைடன்ஸ் சார் லோகோ அகாடமி மூலமாக கிடைச்சிது. சப்போர்ட் வந்து 100% வந்து என் ஃபேமிலி தந்தாங்க. இப்போது நம்ம ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, சப்போர்ட்டு, மோட்டிவ், கைடன்ஸ் இல்லாமல் எடுக்கிறது கஷ்டம். தேங்க்யூ.